வணக்கம் சினிமா ரசிகர்களே. தமிழ் சினிமாவில் வெளியான 1985வது வருஷம் டாப் 10 பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்பவும் சொல்கிறது தான், ஆல் ஓவர் பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டு தான் இது. ஒரு சில படங்கள் அதிகமான பிளாக் பஸ்டர் வசூலை எடுத்தாலும், ஒரு சில படங்கள் அவார்ட்ஸை வாங்கி குவிச்சாலும், ஒரு சில படங்கள் கல்ட் கிளாசிக்காக இருந்தாலும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரே வீடியோவாக உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது எந்த வகையிலும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 10வது இடத்துல பார்க்க போகிறது ஜூலை மாதம் வெளிவந்த பூவே பூச்சூடவா. நதியா, ரூபினி, எஸ்வி சேகர், ராமோதரன் இவங்க நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை டைரக்டர் ஃபாசில் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இளையராஜா 80ஸ்ல வந்த எல்லா திரைப்படங்களுக்குமே கிட்டத்தட்ட 5லிருந்து 10 பாட்டு வரைக்கும் கம்போஸ் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் இந்த திரைப்படத்தில் வெறும் 3 பாட்டு தான் வந்திருக்கும். அந்த 3 பாட்டுமே பயங்கர ஹிட்டு. 80ஸோட டாப் மோஸ்ட் இயக்குனராக இருந்தவர் தான் டைரக்டர் ஃபாசில். மலையாள சினிமாவில் ரொம்பவே கவனிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும், அவர் தமிழ் சினிமாவில் எடுத்த முதல் திரைப்படம் இதுதான். நடிகை நதியா இன்ன வரைக்கும் திரைப்படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு டெபியூ ஃபிலிம்ன்றது இந்த பூவே பூச்சூடவா தான். இந்த திரைப்படம் நதியாவுக்கு மட்டும் இல்லாமல் பாடகி சித்ரா அவர்களுக்கும் இதுதான் அறிமுக திரைப்படம். அவங்கள சின்ன குயில் சித்ரா அப்படின்னு அறிமுக பாடல் இந்த படத்துல தான் வரும். ரொம்பவே குறும்புக்கார பெண்ணா இருக்க நதியா தீர்க்க முடியாத பிரெயின் டியூபர்ன்ற நோயால பாதிக்கப்பட்ட இவங்க தன்னோட பாட்டி வீட்டில் லூட்டி அடிக்கிற மாதிரியான கதை கோணத்தோட அந்த ஒரு நோய் இருக்கவங்க பொழைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, பொழைக்காததுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்ற டெஸ்ட்டோட தன்னோட பாட்டி அவங்க வருகைக்கு எண்ணி அவங்க வீட்டு வெளியில ஒரு காலிங் பில்லை செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இப்போ போடுற இந்த டைட்டில் கார்டு அவ குணமாய் வந்து திரும்பவும் இந்த காலிங் பில் அடிப்பான்னு கிளைமேக்ஸ்ல வச்சிருந்திருப்பாரு ஃபாசில் ட்விஸ்ட்டை. திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களான்றத சொல்லாம ஆடியன்ஸோட பிரெயின்ல ஏத்துனது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய சக்சஸ். தமிழ் சினிமாவோட ரொம்பவே மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்ல இந்த பூவே பூச்சூடவாவும் இருக்கு. காரணம், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் யதார்த்தமான கிளைமேக்ஸ். இந்த திரைப்படம் பார்த்து அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும் ஆடியன்ஸோட எவ்வளோ ஒரு பெரிய கனெக்டிவிட்டியாக இருக்குன்னு. இந்த பூவே பூச்சூடவா கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேலே ஓடி இந்தியாவுக்கும் ஒரு பெஸ்ட் டெபியூ ஃபிலிமாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் பிளாக் பஸ்டர் திரைப்படமாகவும் இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 9வது இடத்துல பார்க்க போகிறது மே மாதம் வெளிவந்த தென்றலே என்னைத்தோடு. மோகன், ஜெயஸ்ரீ, காவியா, இந்துஜா இவங்க நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை ஸ்ரீதர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது இசைஞானி இளையராஜா. 80ஸோட மாஸ்டரான இளையராஜா அவரோட கம்போசிங்ல வந்த எல்லா பாடலுமே பயங்கர ஹிட் ஆகி இந்த திரைப்படமும் ஒரு ஆல்பம் ஹிட்டா இருக்கும். நடிகர் மோகனோட படங்கள் எல்லாம் ஒரே டெம்ப்ளேட்ல வருதுன்னு அப்ப இருந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணுவேன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்த மோகன், அதே சாக்லேட் பாய், அதே லவ் ஸ்டோரி, அது ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரினா இன்னும் பெட்டரா இருக்கும்னு அவர் சூஸ் பண்ணி நடிக்கிற எல்லா படமுமே பயங்கர ஹிட் ஆக இந்த படமும் ஆடியன்ஸோட ரொம்பவே கனெக்ட் ஆனனால கிட்டத்தட்ட 220 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 8வது இடத்துல பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் வெளியான கன்னிராசி. பிரபு, ரேவதி, சங்கர், கவுண்டமணி, ஜனகராஜ் இவங்க நடிப்பில் வெளிவந்த கன்னிராசி படத்தை பாண்டியராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. பாண்டியராஜனோட முதல் டைரக்ஷன் திரைப்படம் கன்னிராசியா தான் இருக்கு. இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தான் அவர் நிறைய திரைப்படங்கள் டைரக்ட் பண்ணாரு. அதோட மட்டும் இல்லாம அவரோட ஆக்டிங் பயணமும் இதுக்கு அப்புறத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்தோட கதைக்களம்னு பார்த்தோம்னா இன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் சரி, இந்த ஜாதகம்ன்றது ரொம்பவே பேசும் பொருளாக தான் இருக்கு. இதுலேயும் ஒரு மனுஷங்களுக்கு செவ்வாய் தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க இப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒன்று எப்பவுமே உலா வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை கதைக்களமாக கொண்ட இந்த திரைப்படம் ரொம்பவே காமெடியாகவும் கமர்ஷியலாகவும் ஒரு எமோஷனல் பேக்கேஜாகவும் வெளிவந்த இந்த கன்னிராசி. இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. என்னதான் பழைய படமாக இருந்தாலும் ஒன் ஆஃப் த கல்ட் ஃபிலிம். பாண்டியராஜன் அப்பவே ஆடியன்ஸோட பல்ஸ் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அவரு பயங்கர கமர்ஷியலாகவே எடுத்து வச்சிருந்திருப்பாரு. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 225 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 7வது இடத்துல பார்க்க போகிறது நவம்பர் மாதம் வெளிவந்த சித்து பைரவி. சிவகுமார், சுலக்ஷனா, கணேசன், சுஹாசினி இவங்க நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் கே பாலச்சந்தர் பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா, டெல்லி கணேஷ், டைரக்டர் வசந்த்னு பல பேரை இன்ட்ரோ பண்ணியிருப்பாரு. பாலச்சந்தர் எப்பவுமே அவரோட திரைப்படங்கள்ல காதலை பல கோணத்துல காட்டுவாரு. இப்படி ஒரு கனெக்டபிள் கதையான ஒரு இசை கலைஞனுக்கும் ஒரு பாடகிக்கும் ஏற்படுற ஒரு மியூச்சுவல் காதலா தான் இந்த கதை டிராவல் ஆகும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, நேஷனல் அவார்டுன்னு பல அவார்ட்ஸ் இந்த படம் வாங்கி கூச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக இசைஞானி இளையராஜாவுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தது இந்த திரைப்படம் தான். ஆக்டிங் பேஸ்ட் படங்களாக ரொம்ப இல்லைனாலும் கிட்டத்தட்ட கமர்ஷியல் ஃபார்முலாலே கொடுத்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 250 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 6வது இடத்துல பார்க்க போகிறது டிசம்பர் மாதம் வெளியான நானே ராஜா நானே மந்திரி. விஜயகாந்த், ஜீவிதா, ராதிகா, கோமலவல்லி, பிரபு கணேஷ் இவங்க நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பாலு தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா.
விஜயகாந்த் அவரோட பரிணாமத்தை ஒருபடி மேலே கூட்டினது இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திரைப்படத்துல ரொம்பவே ராவடி அடாவடியான ஒரு கிராமத்து இளைஞனா வர்ற விஜயகாந்த் ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான கேரக்டரா இருக்கும். இந்த கேரக்டர்ல வர்ற இந்த டைலாக் ரொம்பவே ஃபேமஸ். அரண்டு கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன் பரதேசின்னு சொல்ற டைலாக்லாம் ரொம்பவே ஆப்டா இருக்கும். விஜயகாந்த், ராதிகா, ஜீவிதான்னு 3 பேத்துக்கு ஒரு முக்கோண காதல் கதையா தான் இருக்கும். ஜீவிதா விஜயகாந்த் லவ் பண்ணுவாங்க. சேம் டைம் அந்த முரட்டுத்தனமும் பிடிச்சி போய் அவங்க கிட்ட வேலைக்கு பார்க்க வர்ற ஒரு ஆளா ராதிகா, அவங்களும் காதல் வயப்பட்டிருப்பாங்க. தாலி சென்டிமெண்ட், கிராமத்து எமோஷனல், விஜயகாந்த் கவுண்டமணியோட முரட்டுத்தனமான காமெடி எல்லாம் சேர்ந்து இந்த திரைப்படத்தை கிட்டத்தட்ட 250 நாளைக்கு மேல ஓட வச்சு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 5வது இடத்துல பார்க்க போறது ஜனவரி மாதம் வெளியான ஒரு கைதியின் டைரி. கமலஹாசன், ராதா, ரேவதி. இந்த திரைப்படத்தை மண்வாசனை இயக்குனர் பாரதி ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. டபுள் ஆக்ஷன்ல வர்ற கமலஹாசன் நேவியை கற்பழிச்சு கொண்ட கேஸை கமல் மேல போட்டிருப்பாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமா ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு கதையா மட்டும் இல்லாம சொசைட்டில ரொம்பவே ஆளுமையா இருக்க ஒரு 3 பேர், ஒருத்தர் அரசியல்வாதி, ஒருத்தர் டாக்டர், ரொம்பவே சுவாரஸ்யம் குறையாத ஒரு ரிவெஞ்சா தான் இருக்கும். இந்த திரைப்படத்தோட டெம்ப்ளேட்ல ஏகப்பட்ட திரைப்படம் வந்திருக்கு தமிழ் சினிமால. குறிப்பா சொல்லணும்னா சிட்டிசன், திருப்பதி எல்லாம் இந்த படத்தோட டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கும். இந்த திரைப்படத்தோட கதைன்றத கே பாக்யராஜ் தான் எழுதியிருப்பாரு. ஸோ அவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சக்சஸுக்கு காரணம். கமலஹாசனோட போலீஸ் ஸ்டோரியில கண்டிப்பா இந்த திரைப்படமும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் மற்றும் நல்ல ஒரு ரன்னிங் டேஸ் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போறது டிசம்பர் மாதம் வெளிவந்த ஆண் பாவம். பாண்டியராஜன், பாண்டியன், ரேவதி, சீதா அவங்க நடிப்பில் வெளிவந்த ஆண் பாவன் திரைப்படத்தை பாண்டியராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. பாண்டியராஜனோட டைரக்ஷன்ல வந்த 2வது திரைப்படமாகும் இது. ஒரே வருஷத்துல 2 படம் டைரக்டரா பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படத்தை ஒரு காமெடி கமர்ஷியல் எலிமெண்ட்டாக வந்தது தான் அந்த காலத்து ஆடியன்ஸுக்கு ரொம்பவே கனெக்டபுளாக இருந்ததுக்கு காரணம். அண்ணன் பாண்டியன் அவருக்கு பார்க்க வேண்டிய பொண்ணான ரேவதியை விட்டுட்டு தம்பி போய் சீதாவை பொண்ணு பார்த்துருந்துருப்பாரு. 2 கன்னி பொண்ணுகளோட வாழ்க்கை கேள்விக்குறியாகக்கூடிய இந்த ஒரு சமயத்தில் கிளைமேக்ஸில் வச்சுருந்துருப்பாரு ட்விஸ்ட்டை. ஆடியன்ஸ் 100% சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு திரைப்படமாக மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 240 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக மட்டும் இல்லாமல் பாண்டியராஜனுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டையும் உருவாக்கி கொடுத்துச்சு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 3வது இடத்துல பார்க்க போறது ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த முதல் மரியாதை. சிவாஜி கணேசன், ராதா, சத்யராஜ், வடிவேலு இவங்கெல்லாம் நடிச்ச இந்த முதல் மரியாதையை பாரதி ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இந்த திரைப்படம் தான் வைரமுத்துக்கு முதல் திரைப்படமா இருக்கு. முதல் திரைப்படத்திலே தன்னோட எழுத்துக்காக தேசிய விருது வாங்கியிருப்பாரு வைரமுத்து. இளையராஜாவோட கம்போசிங்ல எல்லா பாடலும் பயங்கர ஹிட். கல்யாணம் ஆகியும் கட்ட பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய வயதான முதியவர் கேரக்டர்ல இருக்க சிவாஜி கணேசனுக்கும் கன்னி பொண்ணா இருக்கக்கூடிய ராதாவுக்கும் ஒரு திணிப்பும் முனைப்புமான ஒரு காதல் காவியமா இருக்கும் இந்த முதல் மரியாதை. இந்த ஒரு இடத்துலயுமே பிசிறு தட்டாம எடுத்ததுதான் பாரதி ராஜாவோட ஒரு மிகப்பெரிய கைவண்ணம். ஏன்னா ஒரு சின்ன சீனை கூட வேற டைமென்ஷன்ல எடுத்துட்டா அது வேற மாதிரியான கதையாகி போகும். அதை ஃபேமிலி ஆடியன்ஸும் கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாட்டாங்க. ரொம்பவே கரெக்டா கையாண்டிருப்பாரு பாரதி ராஜா. இந்த படத்துக்கு பெஸ்ட் ஃபியூச்சர் பிலிம்ஸ்னு நேஷனல் அவார்டு கிடைச்சது மட்டும் இல்லாம எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் வயசு வித்தியாசம் இல்லாம சாட்டிஸ்ஃபை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 2வது இடத்துல பார்க்க போறது ஏப்ரல் மாதம் வெளிவந்த காக்கி சட்டை. கமலஹாசன், சத்யராஜ், மாதவி, அம்பிகா இவங்க நடிப்பில் வெளிவந்த காக்கி சட்டை திரைப்படத்தை ராஜசேகர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இசைஞானியோட மியூசிக்கில் இந்த படமும் ஒரு ஆல்பம் ஹிட் பாடல்களாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸுக்கு இந்த திரைப்படம் போக்கிரி படத்தோட ரொம்பவே கனெக்டபுளாக இருக்கும். அதாவது ரொம்பவே கடுமையாக உழைச்சி காவல்துறை அதிகாரின்ற போஸ்டிங்கை வாங்கணும்னு நினைக்கிற ஒரு இளைஞர் எல்லா முயற்சியும் பண்ணியும் எல்லா தகுதியும் இருந்தும் தனக்கு அந்த வேலை கிடைக்காது. அதுக்காக போய் வில்லன் குரூப்போட ஜாயின் பண்ணி எதிரிங்க கூடவே இருந்து அவங்கள காலி பண்ணுற மாதிரியான ஒரு கதை அம்சம் தான் இந்த காக்கி சட்டை. ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போகிற இந்த கதை காக்கி சட்டை திரைப்படத்தோட கதை இன்னைக்கு வேணா கேட்க சிம்பிளாக இருந்தாலும் 80களில் இது ஒரு ஃப்ரெஷ்ஷான தீம், ரொம்பவே புது கதை அம்சமாக இருந்தனால கிட்டத்தட்ட 300 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் முதல் இடத்துல பார்க்க போகிறது நவம்பர் மாதம் வெளியான படிக்காதவன். ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், அம்பிகா இவங்க நடிப்பில் வெளிவந்த படிக்காதவன் திரைப்படத்தை ராஜசேகர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணது இசைஞானி இளையராஜா. வழக்கம் போல இளையராஜாவோட எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட்டு. இந்த திரைப்படத்தோட டேரக்டர் தான் காக்கி சட்டை படத்தை டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதாவது பொங்கலுக்கு கமலஹாசனுக்கு ஒரு ஹிட்டாகவும் இப்படியே தீபாவளிக்கு ரஜினிகாந்துக்கு ஒரு ஹிட்டாகவும் இந்த படிக்காதவன் படம் அமைஞ்சிருக்கும். அண்ணன் தம்பி சென்டிமெண்ட், காதல், காமெடின்னு ரஜினிகாந்தோட ஒரு வழக்கமான டெம்ப்ளேட்டான ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் சினிமா இது எல்லாம் சேர்ந்து 1985ஓட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு இந்த படிக்காதவன். என்னதான் முதல் மரியாதை ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிமா இருந்தாலும் பல அவார்ட்ஸை வாங்கி குவிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வசூல் அடிச்சு இல்லை ஒரு ரன்னிங் டேஸ் கொடுத்துருந்தாலும் அதை விட ஒரு படி மேலே ரன்னிங் டேஸும் பாக்ஸ் ஆஃபீஸும் கலெக்ட் பண்ண படமாக தான் காக்கி சட்டை இருந்திருக்கு.
ஆனால் அதுக்கும் ஒரு படி மேலே அதிகமான ரன்னிங் டேஸ் மற்றும் அதிகமான கலெக்ஷனோட இந்த படிக்காதவன் திரைப்படம் தான் நம்பர் 1ல் இருக்குது. கிட்டத்தட்ட 3 படங்களுக்கும் எந்த ஒரு திரைப்படத்துக்கு நம்பர் 1 கொடுத்தாலும் அது மிகையாகாது. 1985 என்னதான் 200 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகியிருந்தாலும் டாப் 3 கேட்டகிரியில் கண்டிப்பாக இந்த 3 படங்களுக்கு தான் ஏதோ ஒரு லிஸ்ட் கொடுத்தாகணும். ஸோ எல்லா விதமான ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராலையும் ரசிக்க வர ஒரு திரைப்படமாக இந்த படிக்காதவன் இருக்கனால இப்போ படிக்காதவன் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது.